ஓம் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம். உங்களோட தங்க நகை இனி அடகுக்கே செல்லக்கூடாதா? வீட்டில் மேலும் தங்கம் சேர வேண்டுமா? அப்போ இதை மட்டும் செய்யுங்க. அனைவரோட வாழ்க்கையும் எளிதாக இருக்காது. ஒரு சிலருக்கு வீட்டில் தங்க நகை வாங்குவது என்பது சர்வசாதாரணமாக செயலாக இருக்கும். ஏதாச்சும் பண்டிகைனா கூட, அப்படிலாம் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி வந்துச்சுன்னா கூட அவங்க ஒரு தங்க நகையை வாங்கிடுவாங்க. ஆனால் சிலரோட வாழ்க்கையை அப்படியே தலைகீழாக இருக்குங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு அப்படிதாங்க அந்த தங்க நகையை சின்ன சின்ன அமௌண்ட்டாக சேர்த்து வச்சு வாங்குவாங்க. அப்படி கஷ்டப்பட்டு வாங்கிய தங்க நகை அடமானத்திற்கு செல்லும்போது அதனோட வலி வேதனை அப்படிங்கிறது ஒருபோதும் எவராலும் விவரிக்க முடியாதுங்க. அந்த அளவிற்கான வலி அவர்களுக்கு இருக்குங்க. அப்படி அவர்கள் தங்க நகையை அடமானம் வைப்பது ஏதாவது வீண் செலவுக்காக கூட இருக்காதுங்க. அவர்களை எதிர்பார்க்காத வண்ணம் வீட்டில் திடீரென்று யாருக்காவது உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்கும். அப்படி இல்லைன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு மிகப்பெரிய செலவு ஒன்று வந்திருக்கும். அப்படியேப்பட்ட நிலையில் தான் பண தேவைக்காக நகையை அவங்க அடகு வைப்பாங்கங்க. அதை தவிர அவர்களிடம் முதலீடு அப்படிங்கிறது வேற எதுவுமே இருக்காது. இப்படி அடகுக்கு சென்ற நகையை மீட்பதற்காகவும், இனிமேல் உங்களது நகை அடகுக்கு செல்லாமல் இருப்பதற்காகவும் சொல்லப்பட்ட ஒரு சின்ன பரிகாரம் தாங்க இது. நாம் கஷ்டப்பட்டு வாங்கிய தங்க நகையை நம்ம எப்படி பத்திரமாக பாதுகாக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு சில விதிமுறைகள் இருக்குங்க. நாம் வீட்டில் நகைகளை கண்ட இடத்துல போட்டு வைத்திருக்க கூடாது. தங்க நகையை கழட்டும் போது கழட்டிய இடத்துலையே மறந்தும் கூட நம்ம வச்சிடக்கூடாதுங்க. இப்படி நீங்கள் தங்க நகையை கையாளுவதில் அலட்சியம் காட்டுறது அப்படிங்கிறது, தங்கத்தின் மீது அலட்சியம் காட்டுவது அப்படிங்கிறது மகாலட்சுமி தேவியின் மீதே அலட்சியம் காட்டுவதற்கு சமங்க. அப்படி நாம் அலட்சியம் காட்டும்போது நம்மிடம் இருக்கும் தங்கம் நம்மிடத்தில் நிலையாக தங்காமல் நம்மை விட்டு விலகிருங்க. முதல்ல நீங்க அடமானத்திற்கு வைத்த தங்க நகைகளை திருப்பும் போது அதற்காக நீங்கள் செலுத்தும் பணத்தை உங்களோட இரு கைகளாக தாங்க கொடுக்கணும். நீங்கள் சாதாரணமாக ஒரு கையால் பணம் கொடுக்க கூடாது. அதே போல நகையை திருப்பும் போது அவர்கள் தங்க நகைகளை கொடுக்கும் போதும் அதை இரண்டு கைகளாக தாங்க நீங்க வாங்கணும். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்வர்ணம் அப்படிங்கிறது மகாலட்சுமியோட அம்சமாக விளங்கக்கூடிய ஒன்று. அப்படி மகாலட்சுமியை நம் வீட்டிற்கு அழைக்கும் போது பயபக்தியோடு செயல்பட வேண்டுங்க. இப்படி செய்யும் போது அந்த தங்கம் நம்ம வீட்டில் தங்க விருப்பப்படுங்க. அப்படியே நீங்கள் அடமானத்திலிருந்து திருப்பி வந்த தங்க நகையை வாங்கி வந்த உடனே நேரடியாக நீங்கள் உங்கள் உடம்புல போட்டுக்க கூடாதுங்க. ஒரு பாத்திரத்தில் மஞ்சள் கலந்த தண்ணீரை எடுத்துக்கொண்டு அதில் அந்த தங்க நகையை நன்கு அலசி கொண்டு உங்களோட பூஜை அறையில் இருக்கும் ஏதாவது ஒரு சாமி படத்துக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க அந்த தங்க நகைகளை நீங்கள் எடுத்து அணிந்து கொள்ளணும். அப்படி இல்லையா நீங்கள் பீரோவில் பத்திரமா கூட வச்சுக்கலாங்க. அதே மாதிரி தங்க நகை வைக்கும் இடம் வாசனை நிறைந்ததாக காணப்படணுங்க. அதற்காக அங்கு ஜவ்வாது, ஏலக்காய், பட்டை, கிராம்பு போன்ற வாசனை நிறைந்த பொருட்களை வைத்துக்கோங்க. இது போல் நீங்கள் செய்யும்போது நகை மீண்டும் அடகுக்கு செல்லாதுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம். அனைவருக்கும் நன்றி.